ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான மொறுமொறுப்பான தட்டை, அது கூடவே முறுக்கு, இது ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், என்னோடய பிஸ்னஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆமாங்க, நான் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், அதாவது வந்து இந்த மாதிரி கார வகைகள், அது கூடவே வந்து இனிப்பு வகைகள், இது எல்லாமே ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறமா செஞ்சு கொடுப்பேன். ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு 3 days பிஃபோர் வந்து வேணுன்றவங்களுக்கு ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறமா செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த பிஸ்னஸ் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் இங்கே கேப்ஷனாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம யூடியூப் ஆரம்பித்தது என்னமோ இன்னும் ஒரு 1 year கூட ஆகலை யூடியூப் ஆரம்பிச்சு. பட் ஆனால் என்னோட இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே இருந்து நான் இதை வந்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பிஸ்னஸ் ஆர்டராக என்ன கிடச்சிருக்குன்னா மிக்சர், அது கூடவே காரசாரமான தட்டை, அடுத்ததான் வந்து முறுக்கு, இது 3 ரெசிபின்னா வந்துட்டு எனக்கு ஆர்டராக கிடச்சிருக்கு. பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் தட்டையும் முறுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ என்னோடய பிஸ்னஸை பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த காரசாரமான தட்டையும் அது கூடவே முறுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தட்டை செய்கிறதுக்காக அரிசி மாவு வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த வானொலியில் இந்த அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமோட கொஞ்சம் ஹையாக இருக்கலாம், ஆனால் மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து மாவு பொருட்கள் இல்லையா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்திலே வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயும் அதை விட கொஞ்சம் ஹையாகவும் இப்படி மாற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தட்டைக்கு எப்போவுமே வந்து அரிசி மாவு வறுத்துட்டு செஞ்சால் தான் நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியான தட்டை வந்து கிடைக்கும். அதே சமயம் நம்ம கடையிலேருந்து வாங்கியிருக்கோம் மாவு, இது என்ன அரிசி மாவு, அதாவது புழுங்கல் அரிசியா இல்லை பச்சரிசி மாவா நமக்கு தெரியாது. அதனால் இதை நல்லா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிறது நல்லது. எப்போவுமே நான் வந்து முறுக்கு செய்யும்போது அரிசி மாவு வறுக்க மாட்டேன். பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இப்போ வறுத்துட்டு அதே மாவில் தான் தட்டையும் செஞ்சுக்க போகிறோம், முறுக்கும் செஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், அரிசி மாவு வந்து நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கையால் இந்த அரிசி மாவை தொட்டு பார்த்தோம்னா ரொம்பவே சூடாக இருக்கும். கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு. அந்த அளவுக்கு சூடு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை வந்து ஆற விட்டுடணும். அதுக்கு மேலெலாம் ரொம்ப நேரம் வறுத்துட்ருக்கணும், இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. நல்லா இந்த அரிசி மாவு வந்து வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா கமகமான மாவோட வாசனை வர ஆரம்பிக்கும். அதே சமயம் நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது தொட முடியாத அளவுக்கு நல்லா ரொம்ப பத்திக்கிற சூடில் வந்து இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த வானொலியிலேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து நம்ம வந்து தட்டை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதிலேருந்து 3 டம்ளர் அளவுக்கு, 1/2 கிலோ அளவுக்கு எனக்கு தட்டை ஆர்டர் கிடச்சிருந்தது. 3 ஸ்நாக்ஸுமே வந்து 1/2 கிலோ. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து 3 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இழுக்கும், சிலது வந்து கம்மியாக இழுக்கும். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக மிளகு வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டி வச்ச மிளகை வந்து சேர்த்துக்கலாம். 1-2 தட்டிட்டு அந்த மிளகை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1-லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, ஸோ அதனால் இதோட கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் தான் நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு. இல்லாட்டி நம்ம கட்டி பெருங்காயம் தான் அதை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணியில் உப்பு சேர்க்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் உப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாவு சேர்த்து பேசும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 3 டம்ளர் அளவு அரிசி மாவுக்கு அளவுகள் சொல்லிகிட்ருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு குழி கரண்டியில் தான் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் டீஸ்பூனை விடவும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் டீஸ்பூனில் சேர்த்துக்கிட்டோம்னா அப்படியே 2 மடங்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும்.
இப்போ இதில் மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன். அடுத்ததாக மீதி 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த தட்டைக்கு மாவு பிசையும் போது தண்ணி வந்து சூடாக்குறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அளவை விடவும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து கலந்து விட்டுடணும். இப்போ இது உடனே வந்து நம்ம மாவு பிசைய போகிறது கிடையாது. நல்லா இதோட சூடெல்லாம் ஆறின பிறகு தான் பிசைஞ்சுப்போம். அந்த டைமில் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து அப்படியே தெளித்து விட்டு கூட நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை இப்போது இதில் கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வெள்ளை எள்ளு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு கடலைப்பருப்பு இது 2 இதுவுமே கொதிக்கிற தண்ணியில் நான் சேர்க்கவே இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து சீக்கிரத்துலேயே வெந்துடும். வெந்தது மட்டும் இல்லாமல் அது தோல் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். அதே மாதிரி கடலைப்பருப்புமே நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கிற சூடான தண்ணியில் சேர்க்கும் போது அது நல்லாவே வெந்துடுது. அப்புறம் மாவு பிசையும் போது அது கூடவே சேர்த்து கரைஞ்சி போயிடுது. அதனால தான் நான் வந்து இப்படி கடைசியாக சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இதோட அந்த சூடெல்லாம் குறையணும். குறைஞ்ச பிறகு நம்ம கையால் எடுத்து இந்த மாதிரி இந்த கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு தேவைப்பட்டா இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவுலாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுப்போம் இல்லையா, அதாவது பூரிக்கு அந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த டைம் தண்ணி தெளிக்கும் போது நம்ம சூடான தண்ணி தான் தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் வாட்டரே தெளித்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மாவு தட்டை மாதிரி திரட்டுறதுக்கு வராது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே தான் கொஞ்சமாக நம்ம அந்த மாவு எடுத்து தட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எடுத்து நல்லா பெருசாக வந்து திரட்டி வச்சுக்க போகிறோம் சப்பாத்தி மாதிரி. இப்போ இந்த பட்டர் ஷீட் முழுக்க நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் தட்டை செய்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் திரட்டோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பூரிக்கட்டையை வச்சு அழகாக இதை ஏதாவது ஒரு ஷேப்க்கு நல்லா கொஞ்சம் அகலமாக இதை வந்து திரட்டி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்ல மெல்லிசான தட்டை தான் செய்ய போகிறோம்னா அதுக்கு வந்து நல்லாவே மெல்லிசாக திரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம இதை வந்து திரட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து திரட்டியாச்சு. இதில் வந்து ஒரு முள்ளு கரண்டியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம வந்து தட்டை எண்ணெயில் போட்டு பொரிப்போம் இல்லையா, அந்த டைம் அந்த தட்டை வந்து உப்பி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு குழாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன டப்பாவோட மூடி இருந்தால் கூட அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிஸ்கட் கட்டர் இருந்தால் கூட ரவுண்டாக இருக்கிற பிஸ்கட் கட்டர் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டி சின்ன டப்பாவோட மூடியை பயன்படுத்தியோ இல்லாட்டி வந்து பிஸ்கட் கட்டர் வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நமக்கு இதை கையாலே அழகாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு நம்ம தட்டை ரெடி பண்ணுறதுக்கு. இன்னொரு மெத்தட் கூட இருக்குது நம்ம தட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக. இந்த மெத்தடில் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய தட்டையை ஒரே டைமில் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரி ப்ரெஷர் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம இப்போ இதில் ஒரு பாலித்தீன் கவர் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கின கவர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கவரையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கணும். 2 சைடும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி தடவிக்கணும். இப்போ இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தட்டை மாவு எடுத்து சின்ன உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கணும். அந்த உருட்டின தட்டை மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி செய்யும்போது ஒவ்வொரு தட்டையாக நம்ம சின்ன சின்னதாக மெல்லிஸாக நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துகிட்டு இதில் சேர்த்து அப்படியே பூரியெல்லாம் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதிலே கூட நம்ம வந்து திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இதை வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுற அழுத்தத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு நல்ல மெல்லிசான தட்டை வந்து கிடச்சிருக்கு. இதில் நம்ம வந்து முள்ளுக்கரண்டியை வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் தட்டை வந்து நமக்கு உப்பாமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், தட்டைக்கு வந்து அழகாக இந்த மாதிரி திரட்டி வச்சாச்சு ரவுண்ட் ஷேப்க்கு. அதுலேயும் குட்டி குட்டி அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் வந்து தட்டை போட்டு பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன். எண்ணெய் சூடாயிடுச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு தட்டையாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்செல்லாம் நம்ம கிண்டக்கூடாது. அதுவாகவே அழகாக மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். அப்படியே ஒவ்வொன்றா மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மெதுவாக ஒவ்வொரு தட்டையாக இந்த ஓரங்கள்லேருந்து நம்ம வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கணும்.
பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தட்டையும் மேலே அழகாக எலும்பி வந்த பிறகு நம்ம வந்து இதை ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விட்டுக்க வேண்டியதான். இந்த எண்ணெயோட கொள்ளளவு பொறுத்து நம்ம தேவையான அளவுக்கு தட்டை மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸஸாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு இதுக்கு வந்து பழகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பலகாரம் எடுக்கிற கரண்டியை வச்சு இந்த தட்டை மேலே லேசாக அழுத்தி விடணும். ரொம்பலாம் அழுத்தக்கூடாது, லேசாக அழுத்தி விட்டோம்னா நல்லா ஈவனாக தட்டைக்கு மேலேயும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக அழுத்தி அழுத்தி விடணும். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வெந்துட்ட பிறகு அழகாக கரண்டியை வச்சு ஈவனாக எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஈவனாக கிறிஸ்பி ஆகிற மட்டும் வெந்த பிறகு நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். நம்ம தட்டை செய்யும் போது மட்டும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகுமே நம்ம எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உடனே பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் எடுத்தோம்னா தட்டை பார்த்திங்கன்னா சரியாக வேகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு செட்டு வந்து தட்டை எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் திக்காக மாவு திரட்டணும் இல்லையா, அதுலேருந்து ரெடி பண்ண தட்டை. இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த தட்டை. இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. இந்த மாதிரி திக்கான தட்டை ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தட்டை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததான் மெல்லிசாக நம்ம மாவு வந்து இந்த பூரி ப்ரெஷரில் வச்சு திரட்டணும் இல்லையா, அதுலேருந்து செஞ்ச தட்டையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மெல்லிசாக இருக்குது இந்த தட்டை. நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, நல்லா நிறக்க இருக்க மாதிரி இருக்கும். நிறைய தட்டை இதில் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. இந்த தட்டை வந்து சீக்கிரத்துலேயே நமக்கு வந்து வெந்துடும். நம்ம திக்காக வந்து திரட்டி சேர்க்குறோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வெந்து கிடச்சிரும் நமக்கு. அவ்வளோதான், நல்லா சூப்பரான காரசாரமான மொறுமொறுப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் முறுக்கு செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம மாவு வறுத்தோம் இல்லையா, அதே வானலியே எடுத்துக்கிறேன். மொத்தமாக இதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அதில் விட ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் அளவு மாவுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் நிறைய சேர்த்துட்டோம்னா கூட முறுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கணும். ஓமத்தை சேர்க்கும் போது கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். இந்த மாவு வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துட்டோம். வறுத்த மாவு தான் எடுத்துக்க போகிறோம். வறுத்த மாவில் செய்யும்போது யூஸ்வலாகவே நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து அதிகப்படியாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தான், அதாவது 3 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுலேயே வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற விடணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்ட பிறகு இப்போ மாவு எடுத்து இந்த பாருங்கள், நம்ம தட்டை மாவு வந்து நம்ம உடச்சி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் உடச்சி விட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேயுமே நான் வந்து இப்போதைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு எப்போவுமே மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து முறுக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு. அதாவது அருந்து விழாமல் கிடைக்கும். மாவு சரியாக பிசையலை அப்படின்னா முறுக்கு வந்து நம்ம சுற்றும் போது அருந்து விழும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இதையுமே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஆனால் நம்ம தட்டையை செய்கிறத விடவும் இதை மாவு வந்து நல்லா ரொம்ப நேரத்துக்கு கை வச்சு அழுத்தம் கொடுத்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம முறுக்கு அச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும், நமக்கு கலர் வந்து வராது இதில். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா முறுக்கு மாவு, இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாத்தை வந்து போட்டு வச்சுட்டு அந்த கிளாத்தில் கூட இந்த முறுக்கு வந்து அப்படியே ரவுண்டாக புழிஞ்சு வச்சுக்கலாம். புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கையாலே எடுத்து கூட நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம நார்மலாக பச்சை தண்ணியை வச்சு மாவு பிசையும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி துணியிலலாம் புழிஞ்சு வச்சு எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த மாவு வந்து நம்ம இந்த மாதிரி முன்னாடியே வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டில் இல்லாட்டி துணியில் வந்து இந்த மாவு வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம். முறுக்கு மாதிரி
புழிஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. எண்ணெய் பாருங்கள், நம்ம முறுக்கு வந்து எண்ணெயில் சேர்த்து வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி தட்டில் துணியில் வந்து புழிஞ்சு வச்சிட்டோம்னா திரும்ப அந்த முறுக்கு எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். சீக்கிரத்தில் வந்து நமக்கு முறுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக இது ஒரு மெத்தடு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறுக்காக வந்து புழிஞ்சு வச்சுருக்கதா இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு சேர்த்த உடனே இதை வந்து மேலே எலும்பி வரணும். அப்படி இருந்தால் தான் எண்ணெயோட காய்ச்சல் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக வந்து இதில் நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி முறுக்கு, அந்த புழிஞ்சு விட்ட முறுக்கை வந்து நம்ம சேர்த்துட்டு இப்படி கரண்டியில் வந்து அழகாக நம்ம வந்து எடுத்து விட்டோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்கே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அது ஓரமாகவே போய் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விடுறது. இப்போ இந்த முறுக்கு வந்து ஓரளவுக்கு வெந்துட்ட பிறகு திருப்பி விட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம எண்ணெய் நல்லா சூடான பிறகு புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு சேர்க்குறோம், அது அப்படியே போய் அடியில் நின்று கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மேலே எழும்பி வருதுன்னா எண்ணெயோட காய்ச்சல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு முறுக்கோடு நம்ம நிறுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுத்தடுத்த முறுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி இல்லாமல் எண்ணெயோட சூடு வந்து கம்மியாக இருக்கும் போதே நம்ம முறுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது, ரொம்ப வந்து சப்பையாக அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா எண்ணெய் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம வந்து புழிஞ்சு வச்ச முறுக்கை அதில் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முறுக்கு வேகும்போது லைட்டாக உப்பி வரும். நம்ம சேர்த்துக்கிற அந்த சைஸை விடவும் லைட்டாக வந்து உப்பி இருக்கும். அப்படி இருந்தாலே கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம் முறுக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு, பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். தட்டைக்கு மட்டும்தான் பபிள்ஸ் அடங்கின பிறகும் நம்ம வந்து எண்ணெயிலே வச்சுருக்கணும். பட் முறுக்குக்கு வந்து அந்த அவசியம் கிடையாது, உடனே எடுத்துடலாம். இது நல்லாவே வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. அது கூடவே நல்ல காரசாரமான தட்டையும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த முறுக்கு அது கூடவே காரசாரமான தட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.